ஹாய் விஎஸ். ஹாய் விஎஸ். நம்ம குழந்தைகளை இப்போ ஸ்கூல் லீவ் எல்லாம் வருது சரியா? இந்த டைமில் நம்ம பிள்ளைங்க எல்லாமே மொபைலில் தான் இருந்து நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மொபைலை அவங்களுக்கு நோண்ட பிடிக்கிறதோட நம்ம இந்த ஸ்கூல் லீவ் டைமில் காலையிலையும் சாயங்காலமும் அவங்கள கூட விளையாட வச்சு பழக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க. அந்த மத்தியான நேரம் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வரும்போது அவங்களுக்கு திருப்பி சாயங்காலமும் விளையாட வைக்கும்போது சாயங்காலமும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இந்த மொபைல் நோண்டனாலும் உள்ள சிந்தனைகள் பெரிய அளவில் சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது குறிப்பிட்டு ஒரு 3ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு கூடுதலாக நம்ம அவங்க கூட இருந்து விளையாடும்போது அவங்களுக்கு கட்டாயம் அந்த தூக்கம்னு உள்ளது வருமே தவிர இந்த மொபைல் பார்க்கணும்னு உள்ள எண்ணம் அவங்களுக்கு வரவே செய்யாது. அவங்க கூட நாம் வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் காலையிலே சாயங்காலம் இந்த மாதிரி விளையாட தொடங்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. இந்த செல் பாக்கியதை அவங்க கொஞ்சம் தவிர்ப்பாங்க. மொபைலை பாக்கியதை முக்கியமாக சின்ன குழந்தைகள் இந்த ஸ்கூல் லீவ் டைமில் மொபைலு குடிக்கிறதை நிறுத்துங்க. அதாவது மொபைல் தான் அவங்க கண் பார்வை முதல் எல்லாத்தையுமே தவிர்க்குது. அதுலேயும் மேற்கொண்டு சொல்கிறேன், இதன் மூலமாக தான் அநேக சின்ன குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மொபைலை நாம் முக்கால்வாசி தவிர்க்கிறதுக்கு கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம குழந்தைகள் கூட இருந்து விளையாடலாம். நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட காலையில் ஒரு கொஞ்ச நேரம் அவங்கள வச்சு ஏதாவது காட்டும்போது விளையாட்டை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விளையாட்டை சொல்லி கொடுத்து அவங்கள இது பண்ணும்போது கூட இந்த மொபைலுக்கு எண்ணம் வராது. அந்த விளையாட்டை விளையாடக்குள்ள எண்ணம் இருக்கும். இந்த ஸ்கூல் லீவ் டைமில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு எண்ணமாக இருக்குமே தவிர இந்த மாதிரி மொபைலை தொடக்கூடிய எண்ணம் வராது. அந்த காலத்தில் நமக்கு என்ன பல்லாங்குழி இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இதுகளை எல்லாம் சொல்லி கொடுத்தாலே இந்த சின்ன குழந்தைங்க அவங்க ஸ்கூல் லீவ் டைமில் இதை விளையாடுவாங்களே தவிர மொத்தத்துலேயே இந்த செல்லை பாக்கியதை கொஞ்சம் தவிர்க்கிறது. அதுக்கு ஒரு சின்ன வழிகளை எல்லா பெற்றோர்களும் பார்த்து விடுங்க. அதாவது இது ஒரு விழிப்புணர்வு தான். நான் யாரையும் தப்பாக சொல்லி ஒன்றும் கிடையாது. இது மொத்தத்திலே விழிப்புணர்வு. ஸ்டாப்.